நீங்கள் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த சங்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய சகல வல்லமையும் உடைய எத்தனையோ பேருக்கு அவரால் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அத்தகைய பெருந்தகையாளர் அவரை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய நல்லது நடக்க போகுதுங்கிறது நீங்க கண்ணால பார்ப்பீங்க, காதால கேட்பீங்க, உணர்வீங்க. அத்தகைய மரியாதைக்குரிய உபதலைவர் திரு அந்தோணிதாஸ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சிறந்த சங்கத்துக்கு என்னை துணைத் தலைவராக அறிமுகப்படுத்தியதுக்கு அனைவரையும் இரு கரம் கூப்பி வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த சங்கத்தில் என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரியும். நமது சேகரன் சார் எனக்கு அறிமுகமானது சில காலங்கள் தான். அவருடைய மைத்தினர் எனக்கு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக இருக்கார். அதன் மூலம் அவர் எனக்கு அறிமுகமானார். நான் யார் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய மைத்தினர் அவருக்கு சொல்லியிருக்கார். அதன் காரணத்தின் அடிப்படையில் நம்ம சங்கத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வேலைக்காரனே வச்சுக்கலாம். சிறந்த முதலாளி கிடையாது, சிறந்த வேலைக்காரன். நம்ம சங்கத்தை நல்ல நிலைமைக்கு இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நல்ல நிலைமைக்கு உருவாக்க ஒரு சிறந்த மனிதரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சார். என்னை தொடர்பு கொண்டார். எனக்கும் அதிகமாக இதில் தெரியாதே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னது நீங்கள் உங்களை மாதிரி ஒரு துடிப்பான, ஓப்பனாக சொன்னால் நல்ல ஒரு வசதியான சங்கத்தை நிலைநிறுத்த நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன மாதிரி போஸ்டிங்கு, என்ன மாதிரி வேலை, ஒரு 3 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. நான் யாருன்னு சொல்லவே இல்லை, சொல்லிடுறேன். என் பேர் ஆண்டனி, தமிழில் அந்தோணி, திருச்சி, நேட்டிவ் திருச்சி. நான் பேசிக்காக நான் பிஸ்னஸ் மேன். ஏஜ் 45. ஆஃபீஸ் எல்லாமே திருச்சி, பிஸ்னஸ் எல்லாமே திருச்சி பேஸ்டு. என்னை நம்பி ஒரு மினிமம் ஒரு 1000 குடும்பம் என்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த 1000 பேருக்கும் எனக்காக அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்காக நான் உழைக்கிறேன். அதனால் என்னை நம்பியிருக்கோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் எனக்கு சந்தோஷம். இதை நான் வாய் வெளியில் சொல்லலை. என்னை சார்ந்தவங்க இங்கே ஒரு 7-8 பேர் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம். போகும்போது என்னப்பா சார் சொன்னார், இதெல்லாம் உண்மையானு நீங்களே கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நான் நல்லா வசதியாக நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டிலாக இருக்கிறேன். இந்த சங்கத்தில் வர்றதுனால எனக்கு என்ன யூஸு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சார் வந்திருக்காரு, இவருக்கு என்ன யூஸ்ன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். நான் வர்றதுனால இந்த சங்கத்துக்கு யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சங்கத்தை என்ன நிலைமையில் இருக்குதோ அதை அப்படியே மாற்றி பண்ணுறதுக்கு எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகம். நான் இன்றைக்கி இந்தியாவில் என்னுடைய கம்பெனி இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் 2nd பிளேஸில் வச்சுருக்கேன். நான் பண்ணிக்கிட்டு இருக்க தொழில் ஒரு என்ன மாதிரி கம்பெனி ஒரு 400 கம்பெனி இருக்குது இந்தியாவில். இந்த 400 கம்பெனியில் 2nd பிளேஸில் இருக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் நெட்டில் வேணாலும் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். பொய் சொல்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு எந்த பேடு ஹேபிட் எனக்கு கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் இருக்காது. அதனால் என்னையை நம்பி நீங்கள் எத்தனை பேர், ஏற்கனவே 1000 குடும்பம் இருக்குது, இதில் ஒரு 450 குடும்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் என் கூட வரலாம். என் மேலே நம்பிக்கை இருந்தால் சங்கத்தை நல்ல நிலைமைக்கு ஆக்குறது என்னுடைய முதல் கடமை. இதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்தால் அதனை வழி நடத்த தயாராக இருக்கிறேன். எனது ஆஃபீஸ் திருச்சியில் உள்ளது வேறு தொழில், வேறு பிஸ்னஸ். சென்னையில் ஏவிஎம் உள்ள நம்ம ஒரு 5 இயர்ஸாக சசிகலா ப்ரொடக்ஷனுங்கிறதுல ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கோம். டப்பிங்கு, எடிட்டிங்கு, இங்கே ஸ்டாஃப் 7-8 பேர் இருக்காங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு சினிமா கம்பெனி இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டு, மாதம் ஆனால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, ஐடி ஃபைல் பண்ணுறது,
இன்கம் டேக்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஆடிட்ரு எல்லாமே வச்சு ஒரு கரெக்டான ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி ஒரு சினி இண்டஸ்ட்ரியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவர் யார் அப்படிங்கிறது அறிமுக கூட்டத்தில் சொன்னாதான். நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் மாதிரி வாக்குறுதியை கொடுக்க நான் வரல. அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அதில் வருமானம் வரும் கொடுப்பாங்க. இதில் வருமானம் வருமா இல்லைங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, திருப்பி உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு அறிமுக கூட்டத்தில் எல்லாருக்கும் நான் யாருங்கிறத சொல்லிட்டேன். இந்த எலெக்ஷனில் என்னைய துணைத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கு சில பேர் என்னை ஒருமனதாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு நன்றி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ என்ன இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஒரு மாதத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 தான். அது ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த வேலை யார் செய்வா, எந்த வேலை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல். செகண்டு ஃபினான்ஸ், வாங்க வேண்டியதை கரெக்டாக வாங்கணும், கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும். இது 2ம் கரெக்டாக பண்ணோம்னா சங்கத்தை சிறப்பாக ரன் பண்ணலாம். ஒரு சங்கம் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் இங்கே இப்போ நடந்துட்டு இருக்குது என்னென்னா, வருஷம் ஆனால் சந்தா கட்டுறது தான் சங்கம் நினச்சிட்ருக்கேன். அது நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை. அது சங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் வருமானம் வரணும். யாருக்கு? அதில் இருக்கிற சந்தா மெம்பருக்கு ஒரு வருமானம் வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு உடனே சந்தா மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் வருமானம் வர மாதிரி இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை இவங்க பேசுனது வரைக்கும். அது என்னால் பண்ண முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஏன்னா நாமளே சினிமாக்காரங்க, நமக்கே இவர் நிறைய படங்கடம் போடுறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வேன். என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவேன். புரியுதில்லை? எல்லாருக்குமே புரியுதில்லை? என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லுவேன். நான் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டேன். என்னை பற்றி நிறைய பேர்ட்டு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என் ஆப்போசிட்டில் இருக்க கே ராஜன் சார்ட்டையோட கேட்கலாம். சார் இந்த மாதிரி ஆண்டனி அப்படின்னு சொல்லுங்கள், அவரே சொல்லுவார். அப்புறம் தேனாண்டவர் ஃபிலிம்ஸ் சார் முரளி சார் கேளுங்க. அப்புறம் அவர் பெப்சி செல்வமணி சார்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட வேணாலும் ஆண்டனி சசிகலா ப்ரொடக்ஷன்னா கேளுங்க. நான் அதிகபட்சம் எல்லா மீட்டிங்கும் வர மாட்டேன், சில மீட்டிங் கட்டாயம் வருவேன். என்னால் நம்ம சங்கத்துக்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் சம்பாதிக்க வரல, எனக்கு எல்லாமே இருக்குது. என் மூலம் ஒரு 450 குடும்பம், அதில் 50 குடும்பம் நல்லா வெல் செட்டிலாக இருக்கலாம், அதை சொல்லலை. 400 குடும்பம், அதில் ஒரு 200 குடும்பம் மிடிலாக இருக்கலாம், அதை பற்றி பேசலை. இந்த 200 குடும்பம் கொஞ்சம் கம்மியான வருமானத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸு ஏவிஎம் உள்ளே இருக்குது. யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் யாராவது ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வரணும், ஒரு கதை சொல்லணும், இல்லை ஒரு படத்தை வந்து பிரிவு பார்க்கணும்னா பிரிவு தேட்டரும் நம்மள்கிட்ட இருக்குது. டப்பிங் ஏதாவது பண்ணணும், கம்மியான விலையில் பண்ணணும் அப்படின்னா வாங்க. பணமே இல்லாட்டினாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். டப்பிங் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அப்புறம் க்ரீன் மேட் இருக்குது, எஸ்எஃப்எக்ஸ் சேது உங்களுக்கு தெரியும், எல்லா படமும் பண்ணுற சேது நம்மள்ட்ட தான் இருக்கார். அப்புறம் 7.1 கிச்சா நம்மள்ட்ட தான் இருக்கார். எல்லா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணணும், இடமே இல்லை, ஹோட்டலுக்கு போனால் 500 ரூபா செலவாகுதுன்னா நேராக நம்ம ஆஃபீஸ் வாங்க. பைக்கை நிப்பாட்டுங்க, காரை நிப்பாட்டுங்க. நம்ம ஆஃபீஸில் சிஇஓ இருக்கார், அவர் பேர் சலீமு. அவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நேராக வாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கதை பேசுங்க, சினிமா சம்மந்தப்பட்ட கதையை பேசுங்க. டீ காஃபி எல்லாம் தருவாங்க. உங்களை எப்போதுமே ஒரே மாதிரி தான் உபசரிப்பாங்க. வந்து உங்களுடைய என்ன, அது ஒருவேளை சப்போஸ் ஒரு படம் எடுத்து சார் நம்ம ஃப்ரெண்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கார் அப்படின்னா வாங்க, எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒருவேளை இதில் நிறைய பேருக்கு ஒரு 10-15% ஒரு ஏதாவது ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், அந்த கேஸுக்கு வந்து லாயர் மூலம் மூவ் பண்ணலாம். அந்த கேஸ் நடக்கலை அப்படின்னா வாங்க, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் நம்ம கூட ரொம்ப லிங்கில் இருக்கிறாங்க. நாங்களே உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி தரேன். என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சங்கம் மூலம் மட்டும் இல்லை, பர்சனலாக என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்வேன். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா என்னையை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த 2 வருஷத்தில், அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் வரும்போது நான் நிச்சயமாக தலைவராக நிற்பேன்.
நான் தலைவரை நிற்கும் போது நான் மறுபடியும் பேசுவேன். இந்த 2 வருஷத்தில் செஞ்சதை பார்த்துட்டு நீங்களே எல்லாரும் ஏப்பா அந்த எதிரணியை கூப்பிட்டு அவரே நிப்பாட்டிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நம்ம ஆஃபீஸு இப்போ இல்லை, நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிக்க வரல. சினிமாவில் கேட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷூட்டிங் எடுக்குன்னாங்க. இல்லைப்பா அதெல்லாம் தாண்டி என்னப்பா இருக்குன்னு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குனாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சார் இருக்கிறதுலே கஷ்டமானது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சார் அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு மெம்பரை ஆக்கிடுவோம், டிஸ்ட்ரிபியூஷனில் மெம்பர் ஆகிடுவோம்னு சொல்லி ஆகிட்டோம். எல்லோரும் கேட்டாங்க சார் ஏன் சார் படத்தெல்லாம் இதெல்லாம் பண்ணுறியா, ரொம்ப ரிஸ்க்கு சார், இருக்கிறதுலே மோசமானது போய் துறையா சார். நாங்கள் பழகுவோம், எல்லோரும் கூட பழகுவோம். இப்போ இத்தனை பேரை நான் பார்க்கறது காரணம் இங்கே வந்ததுனால தானே. நான் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வராமல் இருந்தால் இத்தனை பேரை என்னால் பார்க்க முடியாதுல்ல. இன்றைக்கி இத்தனை பேரை பார்த்துருக்கேன், எல்லோரும் புதுமுகம். எனக்கு சில பேர் தம்பியாக இருக்கலாம், சில பேர் அண்ணனாக இருக்கலாம், சில பேர் அப்பாவாக இருக்கலாம், சில பேர் நண்பராக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் நீங்கள் மனசு வச்சு ஒரே ஒரு டயம் 2024-26 எனக்கு உங்களுடைய மகத்தான ஓட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே பேசினாரே இதெல்லாம் உண்மையா? நிறைய பாலிசி திட்டம்லாம் இருக்குது, ஃபினான்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது. என்னால் முடிந்தது எவ்வளவு செய்ய முடியுமோ. நான் வந்து சங்கத்தை நான் எப்போவுமே பிஸ்னஸை வந்து சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், பிஸ்னஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு மனைவின்னு சொல்லுவேன். தொழிலை சிறப்பாக பண்ணால் குடும்பம் சிறப்பாக இருக்கும், தொழிலை சிறப்பாக பண்ணாமல் விட்டோம்னா குடும்பமும் சிறப்பாக இருக்காது. பிஸ்னஸும் குடும்பமும் பேரலாக ரன் பண்ணுறவன் தான் பிஸ்னஸ்மேனாக ஆக முடியும். அதெல்லாம் நான் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த சங்கத்தை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது. ஏன்னா நான் ஃபினான்ஸை நிறைய பார்த்துருக்கேன், நான் நிறைய இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணிகிட்டு இருக்கனால எப்படி ஹேண்டில் பண்ணுறது. உங்கள்கிட்டலாம் மாதம் சந்தா, வருஷத்துக்கு சந்தா வாங்கணும், உங்கள்கிட்ட நான் அருமையாக வாங்கிடுவேன். ஆனால் அந்த சந்தா மூலம் நமக்கு திரும்பி ரிட்டர்ன் ஏதாவது வருதா? அதாவது நம்ம சொல்லக்கூடாது இறந்தா 20,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் உயிரோடு இருக்கும்போது பணம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இறந்ததுக்கப்புறம் ஒரு 20,000 கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் உயிரோடு இருக்கும்போது பணம் தரதுக்கு என்னுடைய உழைப்பு ஃபுல்லாக நான் தரேன். என்னுடைய உழைப்பு ஃபுல்லாக தரணும்னா உங்களுடைய ஒரே ஒரு ஓட்டு. எத்தனோ வருஷம் இதில் 40 வருஷம் மெம்பராக இருக்கிறீங்க, 15 வருஷம் மெம்பராக இருப்பீங்க, 2 வருஷம் 3 வருஷம் மெம்பராக இருப்பீங்க. இத்தனை மெம்பரும் ஒரு டைம் மட்டும் உங்கள் ஓட்டை மாற்றி போடுங்க. வருஷம் போட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தருக்கு போட்டு தான் இருக்கிறீங்க. இந்த ஒரு டைம் அவர் 200 ரூபா கொடுக்குறாரா, 500 ரூபா கொடுக்குறாரா, குக்கர் கொடுக்குறாரா, அவர் குக்கர் கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் ஒரு டைம் மாட்டுங்க, ஒரு டைம் ஓட்டை மாற்றி போடுங்க. நான் மாற்றி காட்டுறேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் மாற்றி காட்டுறேன். இன்னும் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு டைலாக் ஒன்று எழுதிட்டு வந்தேன், சும்மா 2, நம்ம குட்டி கதை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, சும்மா சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். நானே எழுதிட்டு தான் வந்தேன், சும்மா 2 வார்த்தை. இப்போ எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடணும் ஆரம்பத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல. ஓட்டு போட்டால் தானே எனக்கு பணம் இருக்குது, அதை நான் செயல்படுத்தணும்னா எனக்கு சங்கம் வேணும், அந்த சங்கத்தை செயல்படுத்தணும்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும். அப்போ ஒரே ஒரு வார்த்தை, ஆறுதல் என்பது உங்கள் காயத்திற்கு ஆறுதல் ஓட்டு. வருஷம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது ஆறுதல். ஆறுதல் ஓட்டு என்பது உங்கள் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. ஆறுதல் என்பது உங்கள் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது உங்கள் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. சில பேர் கேட்கல, மறுபடியும் சொல்கிறேன். ஆறுதல் என்பது உங்கள் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது உங்கள் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. எப்பொழுதும் ஆறுதல் தேடாதீர்கள், மாறுதல் தேடுங்கள். அந்த மாறுதல் என்பது இத்தனை வருஷம் பார்த்துட்டோம், 40 வருஷம் பார்த்துட்டோம், 30 வருஷம் பார்த்துட்டோம். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, 45 ஏஜ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 2 வருஷத்தில் என்னால் முடிந்ததை பேலன்ஸ் பண்ணி ஒரு லெவல் கொண்டாடுறேன். அடுத்த எலெக்ஷனில் நான் நிற்கிறேன் தலைவராக, அப்போ உள்ள டோட்டலாக நான் மாற்றி காட்டுறேன். ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ நம்ம ஆஃபீஸ் வாங்க. நம்ம ஆஃபீஸ்னா சங்கத்துக்கும் வாங்க. நம்ம சசிகலா ப்ரொடக்ஷன் ஏவிஎம்குள்ளே இருக்குது. நீங்கள் காரை நிப்பாட்டிட்டு ஒரு வாரம் கூட நிப்பாட்டிட்டு போகலாம், பைக்கை ஒரு வாரம் கூட நிப்பாட்டிட்டு போகலாம். நமக்கு அங்கே யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏவிஎம்குள்ளே வராதவங்களே சில பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நைட் வந்து படுத்துக்கலாம், வீடு கூட இருக்குது. தைரியமாக வாங்க.
உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஒருவேளை என்னடா இவர் பேசுகிறாரே செய்வாரான்னு சொல்லி நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டாலும் மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன், விடமாட்டேன். வெற்றி நமதே, நாளை நமதே, வெற்றியும் நமதே. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.